2 வடை ஒரு டீ. சரி ஓகே, அவ்வளவுதான் இந்த மேட்ச். வேற ஏதாவது இந்த மேட்ச்ல இருக்கா பேசணுமா? அடுத்து ஒரு சம்பவம் இருக்கு, அதை போய் பார்க்கலாம். அவ்வளவுதான். சரி, அவ்வளவுதான் இந்த மேட்சோட ரிவ்யூ. சரி, அடுத்து வந்து ஒரு ஒரு மொத்த சம்பவம் நடந்திருக்கு. சன்ரைசர்ஸ் வர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராஜீவ் காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் ஹைதராபாத்ல. டாஸ் வின் பண்ணி சிஎஸ்கே அதிசயமா சம்பந்தமா டாஸ் வேற வின் பண்ண ருத்ராஜ் கெய்க்வாடு. நான் பவுலிங் போட்டே ஆவேன், நான் சேஸ் பண்ணியே ஆவேன், சேசிங்ல ஆவரேஜ் இவ்வளவுதான், நான் அடிக்கவே மாட்டேன், இருந்தாலும் தலைகில தான் நின்று நான் சேஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பவுலிங்க போட்டாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க இந்த மேட்சோட ஸ்குவாட் செலக்ஷன்ல இருந்து வாங்க. சிஎஸ்கே ஸ்குவாட் செலக்ஷன் அதுல இருந்து வாங்க. மேட்ச் ஷாட் உள்ள வந்தா நீங்க அக்யூஸ் அப்பனே மேட்ச் ஷாட். இவனுக்கு பார்த்தா முகேஷ் சௌத்ரி வந்தான். கலீல் அகமது லைக் டு லைக் முகேஷ் சௌத்ரி வந்தாங்க. மேட்ச் ஷாட்டோட இன்க்ளூஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் ஷாட்டோட இன்க்ளூஷன்னா கரெக்டான இன்க்ளூஷன் தான். 3வது ஓவர் கொடுத்தான் பாத்தியா? இன்க்ளூஷன்னா கரெக்டான இன்க்ளூஷன் தான். அதனால நீ எதுவுமே சொல்ல முடியாது. அவன் பேட்டிங் சொல்லு சொல்லு சொல்லு. அதான் மேட்ச் ஷாட்டோட இன்க்ளூஷன் பத்தினா ஒன்னும் தப்பு சொல்ல. அந்த இடத்துல வந்தான், கரெக்டா தான் போட்டான். 2 ஓவர் கரெக்டா தான் போட்டான். அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் அங்க நிக்கும் போது அவன் 2 ஓவர் பார்த்துட்டு 3வது ஓவர் சும்மா இருப்பானுன்னு வந்து திருப்பியும் ஒரு 3வது ஓவர் கொடுத்தான் பாத்தியா? அதுதான் தவறான செயல் அந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்தது கரெக்டான பிளானு, சரியா? சூப்பரா 3வது வந்து 22 3 அதுதான் அவன் இல்லாத வேலை. அவனு வந்து செட் ஆயிட்டானு. விக்கெட் விழுந்திருந்தா கூட பரவாயில்ல, செட் ஆயிட்டானோ அங்க இடத்துல வந்து 3வது ஓவர் அபிஷேக் சர்மா இந்த ஓவர் அடிக்க போறேன் அப்படின்றவ அழகா வர மேட்ச். அவன் எனக்கு என்னமோ ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஓவர் யார் யாருக்கு எத்தனை ஓவர் கொடுத்தோங்கிறத மறந்துடுவான்னு நினைக்கிறேன். அன்ஷுல் கம்போஜ் தான் இருக்கலே விக்கெட் டேக்கர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், சிஎஸ்கேல வந்து ஃபுல் எஃபெக்டிவோட ஃபுல்லா இன்வால்வ் ஆகி பண்ற ஒரே ஒருத்தன் வந்து அன்ஷுல் கம்போஜ். அவன் தான் விக்கெட் டேக்கராகவும் இருக்கான். 3 ஓவர் தான் கொடுத்தான் நேற்றைய மேட்ச்ல. உள்ள போய் கிரிக்பஸ்ட்ல எடுத்து ஓபன் பண்ணி பாப்பான் போல, என்னடா 3 ஓவர் தான் கொடுத்துருக்கோமா, ஐயோ மறந்தே போயிட்டேனேடா அப்படின்னு யோசிப்பான் போல உள்ள போயிட்டு தான். அதுதான், வேற எதுவும் இல்லை அங்க. அது மேத்யூ ஷாட் இன்க்ளூஷன்னா குறையே சொல்ல மாட்டான்டா. அவன் மட்டும் பேட்டிங்ல இல்லைன்னா இன்னும் நேற்று வந்து லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போனதுக்கு முன்னாடியே முடிச்சு விட்டுருப்பியான் அவனோட. அவ்வளவுதான்டா. மேத்யூ ஷாட் வந்துட்டு எனக்கு ஆர்னதுல வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா அகில் ஹுசைன் ஜஸ்ட் பிகாஸ் 2 லெஃப்ட் ஹேண்டர் 3 லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்கிறதுக்காக அகில் ஹுசைனை டிராப் பண்ணது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. இத்தனைக்கு T20 வேர்ல்டு கப்ல அபிஷேக் சர்மா விக்கெட்டை அகில் ஹுசைன் எடுத்திருக்கான். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அவன் டிராப் பண்ணோம்? மேத்யூ ஷாட் வந்தான். மேத்யூ ஷாட் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அவங்க 2 பேரும் ட்ரபிள் பண்ணாங்கன்னா இல்ல இவங்க வேணாம் ஃபர்ஸ்டே அடிக்க போய் அவுட் ஆகலாம்னு சொல்லிட்டு கட்டு மட்டும்தான் ஆடி கட்ட ஆடி 4 அடிக்க பார்த்தாங்க. ஸ்விங்கே பண்ணலாம் ஓவர்ல. அப்படி இருக்கிறப்போ திருப்பி 3வது ஓவர் கொடுத்தது மிகப்பெரிய பிளண்டர். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து மேட்ச் ஷாட்டோட பேட்டிங். நான் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்சிபி மேட்ச் ஆட பார்த்துட்டு சொல்லிட்டேன். சரி ஓகே, ஒத்துக்கிறேன்டா. மேட்ச் ஷாட் ஆடின டாக்டிக்கலி நல்ல மூதான். நீ வந்து சைக்காலஜிக்கல் லெஃப்ட் ஹேண்டர் டபுள் பண்ணா எடுத்துட்டு போனீங்க. 2 ஓவர் முகேஷ் சௌத்ரி எதுக்கு எடுத்துட்டு போனீங்க? பவர் பிளேல போடுறதுக்கு தானே. 3 ஓவர் அவன் போட்டுருக்கணும் பவர் பிளேல. 2 ஓவர் மேட்ச் ஷாட் போட்ட வரைக்கும் கட் பண்ண. நானா இருந்தேன்னா 2வது ஓவரே யோசிச்சுதான் கொடுத்துருப்பேன். 2வது ஓவரே அடிவாங்க அதிக பாசிபிலிட்டி. டிராவிஸ் 10 பால் மேத்யூ ஷாட்ட டிராவிஸ் ஆடிட்டான். 2 ஓவர் 12 ரன் நீட்டா கட் பண்ணிட்டு நீங்க அன்ஷுல் கம்போஜுக்கு ஒரு ஓவர் முகேஷ் சௌத்ரிக்கு 3 கொடுத்தீங்கன்னா 6 ஓவர் பவர் பிளே செட் முடிஞ்சிச்சு. அந்த இடத்துலதான் ஒரு பெரிய மிஸ்டேக். 3rd ஓவர் ரொம்ப தப்பான ஒரு அபிஷேக் சர்மா லான்ச் மோட்ல இருக்கிற அபிஷேக் சர்மாக்கு அழகா அவன் எப்படி அவ்வளவு பேடா போடல. அபிஷேக் சர்மா வந்து ரெடி, நான் வந்து ஃபுல் ஆன்ல போறேன்னு. மேட்ச் ஷாட் இன்க்ளூட் பண்ணது கரெக்ட்னு சொல்லிட்டு மேட்ச் ஷாட் இன்க்ளூட் பண்ணதுனால பவர் பிளே 3rd ஓவர் அவன் மிஸ்டேக்னாலே வச்சுப்போம். மிடில் ஓவர்ஸ்ல 100 கூட போறதுக்கு ஸ்பின்னர் இல்லாம போயிட்டான். 100ஓட நேத்தி 100க்கு வந்து விக்கெட்லெஸ் எக்கானமி 9க்கு மேல. அது ஒரு மிகப்பெரிய அகில் ஹுசைன் இருந்திருந்தானா அட்லீஸ்ட் 2 ஓவராச்சும் அவன் வந்து மிடில் ஓவர்ஸ்ல 100 ஓவர் போட்டுருக்க முடியும். ரன் கம்மியா இருக்கும். பேட்டிங்காவையும் பாதிக்குது, பவுலிங்காவையும் பாதிக்குது. மேத்யூ ஷாட் மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. வந்தான், அவன் 2 ஓவர் போட்டான்,
3வது ஓவர் அவனே 3 ஓவர் போடுவானான்னு நினைச்சிருப்பானா என்னன்னு தெரியல. 2 ஓவர் போட்டான். பேட்டிங்லையும் கரெக்டா கான்ட்ரிபியூட் பண்ணான். மேத்யூ ஷாட் மேல அங்க எந்த தப்பும் கிடையாது. நீ பதிலா மேத்யூ ஷாட் தேவையானது இல்ல ஏபி சொன்னது கரெக்ட். ஆக்சுவலா ஏபி சொன்னது கரெக்ட். என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, தோனி வந்து இருந்திருந்தாருன்னா அவர் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பானா, கோயிங் வித் வின்னிங் காம்பினேஷன். அதுல எந்த சேஞ்சஸும் நடந்திருக்காரு. அன்பார்ச்சுனேட் கலிட் மிஸ் ஆயிட்டான், தட் ஃபைன். ஆனா நீங்க வந்து அதே அகில் ஹுசைனை வந்து வேர்ல்டு கப்லயே எடுத்திருக்கான் விக்கெட். அப்படிங்கும் போது நீ கண்டிப்பா 1 ஓவர் 2 ஓவர் தள்ளி இருக்கலாம், அட்லீஸ்ட் 1 ஓவர் தள்ளி இருந்திருக்கலாம். தள்ளி இருந்தானா 100 கூட நீங்க டாப் 3 எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டர் அவுட். பவர் பிளேலயே முடிஞ்சிருச்சு அந்த வேலை. அடுத்ததுக்கு அப்புறம் வந்த நம்ம கிளாசனா இருக்கட்டும், நிதிஷ்குமார் ரெட்டியா இருக்கட்டும், அடுத்த 4 பேர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்கும் போது அங்க வந்து அகில் ஹுசைன் சூப்பரா செட் ஆயிருந்திருப்பான். நூர் அகமதோட ஈஸியா போட்டு அவன் 195 வர இடத்துல 170லயே ஸ்டாப் பண்ணிருந்திருக்கலாம். அதுதான்டா நான் இங்க என்ன சொல்ல வரேன்னா, மேத்யூ ஷாட் மேல எந்த தப்பும் கிடையாது. நீ அகில் ஹுசைனா மேத்யூ ஷாட்டான்னு யோசிச்சாங்கன்னா நீ அப்படி யோசிக்கலாமே தவிர காம்பினேஷன் தப்பா வந்து சொல்றோம். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப அகில் ஹுசைன் ஆட வச்சு அகில் ஹுசைன் லெஃப்ட் ஹேண்டர் போட்டு அடி பிரிச்சிருந்தாங்கன்னா ருத்ராஜ் தான் அடிச்சிருப்பாங்க. திருப்பியும் லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்ப யாராவது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு பவுலிங் கொடுப்பீங்களா அப்படின்னு அடிச்சிருப்பாங்க. அது கரெக்ட் தான். பேச வச்சு போடுற. இப்ப நீ வந்து அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறான், அடி வாங்கிட்டானா பேலன்ஸ் 5 ஓவர் பேச வச்சு போடு. மிடில் ஓவர்ஸ் நீ அதை வந்து புடிச்சிருக்கலாம்னு சொல்றேன் நான் 100 அகிலி வச்சு. இன்னொன்னு என்னன்னா, மேட்ச் ஷாட் பிளேயரா வந்து குறை சொல்லல. மேட்ச் ஷாட் லெவல்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் டிசிஷன் எடுத்தாங்களே, நான் அவங்களதான் குறை சொல்றேன். அதுதான் பண்ணதுதான் நான் புரியல எனக்கு. மேட்ச் ஷாட்டோட அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா புல் பேக் பண்ணாங்க. அபிஷேக் சர்மாவோட விக்கெட் தூபே வந்து மட்டமா ஃபீல்டிங் பண்றான்டா. அவன் வந்து அவனை வந்து தேர்ட் மேன் ஃபைனல்ல நிப்பாட்டலாம். நான் சொல்லிடுறேன், இந்த வருண் சக்கரவர்த்தி அஸ்வின் எல்லாம் இந்தியன் டீம்ல நிப்பாட்டிருப்பாங்க, ஒளிச்சு வச்சிருப்பாங்க பின்னாடி எங்கேயாவது பால் வராத இடத்துல அங்கதான் நிப்பாட்டினான் அவனுக்கு இம்பாக்ட் பிளேயரா ஏன் ஆடுறீங்கன்னு போன வருஷம் கேட்டாங்க. இதனால இம்பாக்ட் பிளேயர் அவன் இந்த வருஷம் ஆயுஷ் மாத்திரைக்கு அவனுக்கு முட்டிலே இதுல இன்ஜுரி இருந்ததுனால ஆயுஷ் மாத்திரை உள்ள வச்சு துபே உள்ள இருந்தாங்க. கைக்கு வர கேட்ச் எல்லாம் விடுறான். எல்லா மேட்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்ச விட்டுக்கிட்டே இருக்கான். என்னதான் பண்றது ஃபீல்டிங்? இதுக்கு முன்னாடியே கலீல் அஹ்மத் இருந்தா ஒரு அன்வான்டா ஒரு ஃபீல்டிங்கா அவன் தான் போனா. சரி அந்த பொசிஷனை துபே ஆக்குபை பண்ணுவான்னு பார்த்தா அவன் திருப்பி எங்கேயோ நின்னுகிட்டு இருக்கான். அது மெயினான பிளேஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. டேய் அவன் சும்மா நேரா வந்த கேட்சே விட்டுருவான். அதுக்குன்னே அபிஷேக் சர்மா ஆடுவான். அங்க போய் ஃபீல்டிங் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஹைட்டா இருக்காங்க ஒரே காரணத்தினால. அதான் இந்த டீம்ல நல்ல ஃபீல்டர் 100 வந்து சர்ஃப்ராஸ் கான் படுத்தான். வேற நல்ல ஃபீல்டர் அதுக்கு சர்ஃப்ராஸ் கான் நேத்து விட்டாங்க கேட்ச். சர்ஃப்ராஸ் கான கேப்ல வேற சேர்த்துட்டீங்க பாருங்க. தலைவர் எப்ப ஸ்கேம் பண்ணுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. நீங்க பாருங்க ஃபீல்டிங்ல உண்மையாவே ஒஸ்ட் தான். அன்னைக்கு நல்ல கேட்ச் புடிச்சிட்டான். ஆக்டிவா இருப்பான், அவ்வளவுதான், துருதுருன்னு இருக்கான். ஆனா நிறைய கேட்ச் விடுவான். ஆனா அவன் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமே அந்த கேட்ச் விடுறதுதான். நீங்க வேணா 7 மேட்ச் இருக்குல்ல பாப்போம். இந்த மேட்ச்ல கேட்ச் விட்டானே, போன மேட்ச் விட்டான். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு நல்லா புல் பேக் பண்ணாங்க நான் ஃபீல் பண்றேன். அதை பத்தி என்ன சொல்லுங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு ஜெமி ஓல்டனும் இவ்வளவு நல்லா போட்டாங்க வந்து. அபிஷேக் சர்மா அவுட் ஆனதுக்கு அப்புறம் புல் பேக் பண்ணது சிஎஸ்கே கிடையாது, அந்த எஸ்ஆர்ஹெச் அன்வான்டா அவுட் ஆனாலும். அதுல இந்த அன்கித் கிளாஸ்க்கு வந்து அவங்க ஷாட் கொடுக்கவே கிளாஸ் 40 பாலுக்கு 60 ரன் தான் அடிச்சிருக்கான். என்னடா சொல்ற புல் பேக் பண்ணலாம்னு அர்த்தம்? விக்கெட் விழுந்துருச்சுடா ஒரு எண்ட்ல. அந்த அன்கித் வர்மா வந்து அவுட் ஆனா தெரியுமா? அதனால தேவையில்லாத அவுட்டு. ஜேமி ஓட்டன் எங்க போடுறான், அவன் அடிச்ச ஷாட்னா பார்த்தனா எல்லாரும் வந்து நம்மள்ட்ட பேட்ஸ்மேன் இருக்கானுன்ட்டு எல்லா பாலும் அடிக்க போனானோ. நீனே பாரு, எல்லா பாலும் அடிக்க போனான். எனக்கு தெரிஞ்சு அவனை இறக்கி விட்டதே அடிக்கிறதா நினைக்கிறேன். ஆக்சுவலி அன்கித் வர்மா பின்னாடி தான் இறங்குவான். நிதிஷ்குமார் ரெடி இறங்குற அப்பதான் அவனே இறங்குவான். என்ன ரன் ஸ்கோர் கம்மியாச்சு, சரி அன்கித் இறங்கி நீ அடி இறக்கி விட்டான். அவனுக்கு பதிலே அவுட் ஆயிட்டான். அவ்வளவுதான். 11 overs 110 கிட்ட இருந்தானு இல்லடா. அவன் கிளாஸ் அங்க நிப்பான், நீ அந்த கிளாஸ் அங்க நில்லு, அன்கித் வர்மா அடிப்பான், நீ அடிக்காத சொல்லியிருப்பாங்க. இதான் டீம் பிளானே இருந்திருக்கும். இஷான் கிஷான் அடிச்ச ஷாட், அன்கித் வர்மா அடிச்ச ஷாட், நிதிஷ்குமார் ரெட்டி அடுத்த ஷாட்னா அடிக்கணும், அடிச்சே ஆகணும், அடிக்கணும் அடிச்சு அவுட் ஆகணும். அவ்வளவுதான்.
அது வந்து நான் வந்து Pressure பவுலர்ஸ்க்கு போட try கிரெடிட் பண்றாரு. கொடுப்பானா இல்ல வந்து சன்ரைசர் பேட்ஸ்மேனுக்கே கிரெடிட் கொடுப்பானாங்கிறது வந்து இல்ல அங்க ஆக்சுவலா தெரியல. இல்ல ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும்டா. இல்ல அதான் pitchல வந்து தெரியல. ஒரு பிச்சில வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் 10 ஓவர் வந்து பேட்டிங்க்கு சாதகமாகவும் நெக்ஸ்ட் 10 ஓவர் வந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நல்ல நிறைய பால் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோவர் பால், நல்ல வேரியேஷன் எல்லாமே இருந்துச்சு. அந்த ரெண்டாவது 10 ஓவர் வந்து லைக் ரெண்டு டீமுமே நல்லா போட்டாங்க. ஆக்சுவலா பிச்சில் நல்லா அசிஸ்டன்ட் இருந்ததுனால ரெண்டு டீமுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானுங்க செகண்ட் ஹாஃப். பிளஸ் வந்து இன்னைக்கு வந்து சிஎஸ்கேக்கு ஃபுல் பாசிட்டிவ் என்னன்னா பவுலிங் வந்து நல்லா தான் போட்டாங்க நான் ஃபீல் பண்றேன். டெத் ஓவர்ல வந்து சூப்பரா போட்டான் வந்து இவன் அன்சுல் கம்போஜ், ஒய்டிஆருக்கு வந்து பயங்கரமா போட்டான். அன்சுல் கம்போஜ் 4 ஓவர் ஏன் கம்ப்ளீட் பண்ண எனக்கு தெரியவே இல்லை. என்ன பிளானிங்ல இருக்கான்னு எழுதி கொடுத்ததுல வந்து அன்சுல் கம்போஜ் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் வரிசைகள்ல. என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா லாஸ்ட் 5 ஓவர் இருக்கு, கம்போஜ் 3 ஓவர் போட போறான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்வமா உட்கார்ந்துருக்கேன். 100 அது வரான் பால் தூக்கிட்டு. எதுக்குடா அவன் அப்புறம் இது வச்சிருக்கீங்க, சூப்பரா போறான். நீங்க போன மேட்ச் நேற்று மேட்ச் டெத் ஓவர்ல 2 ஓவர் 9 ரன் 3 விக்கெட். இன்னொரு ஓவர் போட்டு அதுல வந்து 8 ரன் 9 10 ரன் போயிருந்தாலும் 3 ஓவருக்கு 19 டெத்லங்கிறது சூப்பரான இது. எதுக்கு அவனுக்கு கொடுக்கலன்னு எனக்கு புரியல. அவன் அங்க நடுவில் மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க மேட்ச் நாட்டுக்கு 3வது ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, யார்கிட்ட இந்த 1 ஓவர் கட் பண்ணு தெரியல. குர்ஜப்ரீத் சிங் நீ சொன்ன 100 வந்து கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அப்படி கம்ப்ளீட் பண்ணி ஆகணுங்கிற அவசியம் நேற்று கிடையாது. ஏன்னா நேற்று 100 வந்து ரனுக்கு போயிட்டு இருந்தா விக்கெட் எடுக்கல. அழகா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா 100க்கு 1 ஓவர் கட் பண்ணிட்டு கம்போஜ் போட்டுருக்கணும். 16 ஓவர் 3 ஓவரும் முடிச்சிருக்கலாம் கம்போஜ் போட்டிருந்தா. பட் என்னதான் இருந்தாலும் 195ங்கிறது அச்சீவபிள் டார்கெட். அது வந்து இப்படி ஒரு சொதப்புனது வந்து நீங்க வந்து பவுலிங் ஒரு குறையும் சொல்ல முடியாது. மேட்ச் ஆட்டோட அந்த 1 ஓவர் தவிர டோட்டல் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா வேற எதுவுமே பெரிய அஃபெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஓவர் எதுவுமே இல்லை அந்த 1 ஓவர் தவிர. பவுலிங்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலா ப்ராப்ளம் எங்க வந்துச்சுன்னா பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 113 ரன், 60 பாலுக்கு 80 ரன் அடிக்கணும், 83 சம்திங் அடிக்கணும். அது வந்து 10 ஓவருக்கு 84 ரன் அடிக்கணும். உங்கள்ட்ட 7 விக்கெட் கையில இருக்கு. இது அடிக்க முடியாத ஒரு பேட்டிங் பால. அதுவும் மெயின் பேட்ஸ்மேன் இன்னும் வரவே இல்லை, லைக் பேட்டிங் வரவே இல்லை. டெவால் பிரேவிஸ், துபே, அது மாதிரி பெரிய பெரிய பிளேயர்லாம் இனிமே தான் இறங்கவே போறாங்க அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனு. அங்கேருந்து சோக் பண்ணது வந்து ரொம்ப ஒஸ்ட். அதுவும் அந்த அவங்களோட பவுலிங் யூனிட் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்னு வச்சுக்கலாம். அவங்க இப்பதான் 4 பவுலர் தான் ப்ரோ. நிதிஷ்குமார் ரெட்டியை சேர்க்காம பாத்தீங்கன்னா 4 பவுலர் தான் உங்கள்ட்ட இருக்கு டீம்ல. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் 5th பவுலர் சேர்த்துக்கவே மாட்டாங்க ஐபிஎல் லெவல்ல எல்லாம். 4 பவுலர் வச்சிருக்காங்க, 4 பவுலர் இருக்காங்க. உங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி தான் 5th பவுலர். அவங்க லிவிங்ஸ்டன் வேற எடுத்து வந்து ஒரு காமெடி பண்ணாங்க லாஸ்ட் 2 ஓவர்ல. எதுக்கு எடுத்து வந்தாங்கன்னு தெரியல. லாஸ்ட்ல தில்ஷான் மதுசங்க ஆடுறான்னு சொல்லிட்டு ஆட வைக்கல இந்த மேட்ச் அவனை. அது லிவிங்ஸ்டன் எடுத்துட்டு வந்தது கரெக்டான மூவ் தான்டா. கடைசி 3 ஓவர் என்னடா லாஸ்ட் 2 ஓவர் என்னடா பண்ணுவான் லிவிங்ஸ்டன்? என்னடா 40 ரன் அடிப்பான் அதான்டா. டேய் 18 வந்து 2 6 அடிச்சாலும் கிடையாது லிவிங்ஸ்டன். எந்த மேட்ச் அந்த மாதிரி ஹிட்டே பண்ண கிடையாது. லிவிங்ஸ்டன் எந்த மேட்ச் பண்ணிருக்கான்? டேய் ஹிட்டே பண்ண கிடையாது. 10 பால் எடுத்து தானே அடிப்பான். முத பால் என்ன அடிக்க மாட்டான் அவன். அப்ப லிவிங்ஸ்டன் அணிக்கே தரமா இறக்கி விட்டான்ல, அந்த டைம் முன்னாடி இறக்கி விட்டாங்க லிவிங்ஸ்டன். இல்ல அவங்க அந்த லாஸ்ட் 2 ஓவர்ல வந்துட்டு ஒரு பேட்ஸ்மேன் இறக்கி ரன் பூஸ்ட் பண்ணணும்னு நினைச்சது கரெக்ட் தான். லிவிங்ஸ்டன் இறக்குனது தான் அது இல்லடா. தில்ஷன் மதுசங்க எடுத்துட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கேன். இல்ல அவங்க வந்து அவன் இவனை டிராப் பண்ணாங்க. அவன் பேர் என்ன, ஒருத்தவன் டிராப் பண்ணாங்கல்ல இன்னைக்கு அந்த இவனை அஷ்துபேயாவது எடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்க, இன்னைக்கு மேட்ச் ஒரு 20 ரன் முன்னாடி ஜெயிச்சிருப்பாங்க சிஎஸ்கேவோட. அது எஸ்ஆர்எச் வந்து நிறைய தப்பு பண்ணானு பவுலிங்லயும் சரி. நடுவுல வந்து நைஸா வந்து அபிஷேக் சர்மாக்கு ஒரு ஓவர் கொடுக்கலான்ட்டு அன்வான்டா ஒரு மூவ் பண்ணான். அந்த ஓவர் வந்து அவன் லிவிங்ஸ்டனுக்கு ட்ரை பண்ணா கூட ஓகேடா. அவன் லெக் ஸ்பின்னும் போடுவான், ஆஃப் ஸ்பின்னும் போடுவான். ஒரு கரெக்டான கேப்பபிள் பவுலர் தான்டா அவன். சம்பந்தமே இல்லாம அபிஷேக் சர்மா அவங்களுக்கு எதுக்கு இறக்குனாங்கன்னே தெரியல. நீங்க எனக்கு ஐடியாவே புரியலடா. அவங்க என்ன பண்ணாங்க போன மேட்ச் அதே மாதிரி தான் பண்ணாங்க. இல்ல அவன் மூவ் கரெக்டான மூவ் தான்டா. 3 ஓவர் கரெக்டான மூவ் தான். 2 6 அடிச்சிருந்தானா பிளஸ்ரா அவனுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அவன். அது ஓகே பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா இந்த நேத்து மேட்ச்ல யாரு தப்புல யாரு கம்மியா பண்ணாங்களோ அவங்க தான் வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒத்த கால நான் தான் தோப் பண்ணிருந்தாங்க. ஃபீல்டிங் சன்ரைசர்ஸோட ஃபீல்டிங்கும் ஒஸ்டா இருந்தது. அபிஷேக் சர்மாக்கு நடுவுல ஒரு ஓவர் மாசா போடுறான்ட்டு முடிச்சு விட்டான். பயங்கரமா நிறைய டாக்டிக்கல் டிசிஷன் நினைச்சு தற்கொலை பண்ணிட்டு இருந்தான்.
பேட்டிங் ஒரு சஞ்சு சாம்சன் ஃபர்ஸ்ட் பால் ஒரு 6 போட்டாரு. அடுத்த இதுல நிதிஷ்குமார் ஒரு ஷார்ட் பால புல் பண்ண போய் அவுட் ஆயிடு. ஓகே, ருத்துராஜ் கைக்வாட் பேசுங்க. நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட், இந்த இந்த 10 டீம்லயே 2 பெரிய கேப்டன் ஸ்கேமர் இருக்காங்க. ஒன்னு ருத்ராஜ் கைக்வாடு, இன்னொன்னு ரஹானே. இவங்க 2 பேருக்குள்ளதான் போட்டியே. ரஹானே கூட பர்ஃபார்ம் பண்றாங்க அப்பப்ப. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணான். ஏன் பரவாயில்ல, அவன் கூட 40 ரன் அடிச்சிட்டான் அது ஒரு மேட்ச். ஆமா, அவன் டீம்ல அவனே கன்சிஸ்டன்டா இருக்கான் ப்ரோ. என்ன ப்ரோ அவனோட இவனை கம்பேர் பண்றீங்க? ப்ரோ எனி சான்ஸ் பாண்டியா வந்து போக முடியும் இந்த லிஸ்ட்ல? என்ன கன்சிஸ்டன்சி ரஹானே? டக் அடிக்கிறது இல்லையா? டக் அடிக்கிறது. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா தான பெர்ஃபார்ம் பண்ணா ரஹானே. கைஸ் பாண்டியா இன்க்ளூட் பண்ண முடியும் அந்த லிஸ்ட்ல? எனக்கு என்னமோ அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு தோணுது. இல்ல அவனுக்கு லைட்டா மிடில் ஓவர்ல அவனுக்கு 6 ஃபார்ம் பண்ண முடியல. அதனாலதான் அவனோட ப்ராப்ளமா இருக்கு. இந்த 6 மட்டும் ஃபார்ம் பண்ணிட்டா அவனதான் தலைவனை கையில பிடிக்க முடியாது. அந்த பஞ்சாப் மேட்சே பண்ண வேண்டியது அந்த 6 வந்து ஸ்ட்ரேஸ் ஐயர் நான் பண்ணிக்கிறேன்டா இந்த மேட்ச்ன்ட்டு. அது மட்டும் 6 போயிடுச்சு வச்சுக்க, அப்புறம் தெரிஞ்சிருக்கு. அப்புறம் அங்கே ஃபார்ம் பண்ணிருப்பான். அந்த 6 போட்டு தட்டி எறிஞ்சிருப்பான். அங்கேருந்து 30 ரன் பூஸ்ட் அங்கேருந்து அப்படியா இருந்திருக்க மேட்ச். சொதப்பிட்டானுங்க. ஆயுஷ் மாத்திரை வந்து செமையா ஆடினான் ப்ரோ. வந்து சூப்பரா ஆடினா. பவர் பிளே அவன் கரெக்டா யூட்டிலைஸ் பண்றான். சிஎஸ்கேல அந்த ஒரு இன்டென்ட் இருக்க பிளேயர் அவன் தான். வந்து அந்த அங்க அபிஷேக் சர்மா பண்ண வேலையும் அவன் நல்லா பண்ணான். இன்னொன்னு வந்து அஸ்வின் வந்து வீடியோல சொல்லியிருந்தாரு, என்ன ஒருத்தன் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியில இருக்கா, அவனை பேட்டிங் ஆட வைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, குட்டிய வந்து பார்த்தா டேப் பண்ணிட்டு போனான். திருப்பி அதான் ஓட முடியலங்கிற இவன் தான் பேட்டிங் ஆடுறன்னு வந்து நின்னான். அவங்க வந்து இவன் ஆடியே ஆகணும்னு சொன்ன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இவன் வந்து போய் நடுவுல ஏதோ பேசுவான் வர அந்த அந்த ஆடியா ஆடலையான்னு கேட்பான்னு நினைக்கிறேன். அது அவனோட பர்சனல் ஒரு டீம் மேனேஜ்மெண்ட் ஒரு இன்ஜுரியா இருக்க பிளேயரை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அவ்வளோ கிரீடியாலாம் இருக்க மாட்டாங்க நான் ஃபீல் பண்றேன். அது அந்த அளவுக்கு நீங்க போய் ஒரு டீம் பிசியோ என்ன நீங்க இன்ஜுரி மேனேஜ் பண்றீங்க, நீங்க எப்படி ஒரு இன்ஜுரி பிளேயர் வந்து பேட்டிங் ஆட சொல்றீங்க? அப்படி சொல்ல வேணாம்டா, அப்படி சொல்ல முடியாது. சொல்லலாம்னு கேக்குறேன். ஸ்ட்ரிக்டா சொல்லலாம். யான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு தெரியும் அந்த இன்ஜுரியோட ப்ராப்ளம் அவனுக்கு தெரியுமா தெரியாதாங்கிறது டவுட். ஓகேவா, அவனுக்கு ஒரு 19 வயசு தான் ஆகுது. இதனால அவனுக்கு 7 மேட்ச் விளையாட முடியாது, 6 மேட்ச் விளையாட முடியாது, டயர் 2 டயர் 3 இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு அவனுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இன்கேஸ் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி வந்தா ஓஹோ ஐயோ இனிமே மேட்ச் விளையாட முடியாது அப்படிங்கிற ஒரு இதுல அவன் வெளில போயிட்டு ரோஹித் சர்மா நீட்டா கிளம்பிட்டான்ல, அடியா என்னன்னு தெரியல, வலிக்கிற மாதிரி இருந்தாலே கிளம்பிடும். சரிப்பட்டு வராது. வேர்ல்டு கப் வர செல்லுபடியா வாங்கிடுவானு நைஸா போயிட்டான். இதுல ஒரு சில தற்கொலை என்ன சொல்றாங்கன்னா, ருத்ராஜ் கைக்வாட் ஏன்டா 2வது ரவுண்ட் கூப்பிட்ட, ஒன்னாலதான் இன்ஜுரி ஆச்சுன்னு சொல்லி அவனை புடிச்சு திட்டுறாங்க. அதான் எனக்கு ஒண்ணு புரியல. ஒன்னாலதான் 2வது ரன் ஓட போய் தான் இதாச்சு. என்ன அர்த்தம் அதுக்கு? அவன் வந்து அவன் வந்து அண்டர் 19 டீமோட கேப்டன். அவனோட மொத்த ஷெட்யூல் எல்லாத்தையும் அவனோட ஃபிட்னஸ் மேனேஜ் பண்றது என்சிஏ தான். பிரான்சைசிக்கு இருக்கு. அவன் இன்ஜுரி எப்பயில இருந்து இருக்கு, எப்பயில இருந்து அந்த இன்ஜுரி கேரி பண்றான், எதுவுமே பிரான்சைசி கிரிக்கெட்டுக்கு டேட்டா இருக்கும். பட் இங்க வந்து நீங்க இன்ஜுரி ஒழுங்கா மேனேஜ் பண்ணலன்னு கிரிட்டிசிசம் பண்ணதான் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா வந்து அவன் லாங் வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட் வரான், அங்கேருந்து கூட அவன் கேரி பண்ணிருக்கலாம், நமக்கு எதுவுமே தெரியாது. சும்மா நீங்க வந்து பிசியோ இங்க வந்து நீங்க என்ன பண்றீங்க, எத்தனை இன்ஜுரி ஆகுது அப்படின்னு. இன்ஜுரி ஆகிற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இந்தியன் டீமோட கேப்பபிள் இருக்காங்க பிளேயர். அவங்களோட ஃபிட்னஸ் வந்து ஓவர் த இயர் என்ன ஒர்க் லோட் இருக்கு நமக்கு எதுவுமே தெரியாது. இதுனா எதுவுமே கிடையாதுடா. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து 2 வாட்டி ட்ரை பண்ணிட்டானோ, அந்த இன்ஜுரியோட சீரியஸ்னஸ் என்னன்னு அவன்கிட்ட சொல்லியோ இல்ல வந்து அவனுதான் டிசிஷன் எடுக்கணும் அந்த இடத்துல. அவன் சொல்றாங்கிறதுக்காக அது கிடையாது. ஸ்ட்ரிக்டா வெளியே உட்கார வச்சிருக்கேன் தெரியுமா? முடியல முடியாது, அவ்வளவுதான். அட்லீஸ்ட் உள்ள உட்கார்ந்தா அந்த 1 மணி நேரம் கேப்ல ஏதாவது சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டு முடியாது, கடைசி அடிக்கலாம்ல. லாஸ்ட் வந்து பினிஷ் பண்ற ரோல்ல வந்திருந்தா அந்த டைம்ல ஹிட் அடிச்சா கூட பரவாயில்ல. சும்மா விக்கெட் போச்சு. அடுத்த பால் அவுட் ஆயிட்டான். அவன் ரன் அடிக்கவே இல்லை. அடுத்த பால் அவுட் ஆயிட்டான். அந்த டைம்ல இருந்தா கூட 2 ஹிட் அடிச்சா வின் பண்ண 10 ரன் தோத்துட்டோம். மாதிரி உள்ள வந்து அவன் தெரியுமா, நான் என்ன தெரியுமா, நீ எப்படியோ மேக்ஸ்ல கிடையாது 200 ரன் அடிக்கிறதுக்கு, எப்படி 200 ரன் அடிக்க மேக்ஸ்ல கிடையாது. உள்ள போறது
ரெடி ஆகுது லாஸ்ட் வந்து அடிக்கிறது. லாஸ்ட் கூட அந்த 10 ரன் கிடைச்சிருக்கும். அப்ப கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஒரு விக்கெட் இருக்கு பின்னாடி, அவன் இருக்கான், ஆயுஷ் மாத்திரம் இருக்கான், லாஸ்ட் மாத்திடலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்கடா. 194 ஈஸியா அடிச்சிடலாம் இந்த பிட்ச அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அது அந்த ரீசன்னாலதான் ஆயுஷ் மேத்ரே நீ பரவாயில்ல இப்ப அடிச்சுட்டு அவுட் ஆனாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. சப்போஸ் இந்த பிட்ச் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு அவங்க முன்னாடியே கெஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவனை வந்து வெளியில உட்கார வச்சுட்டு லாஸ்ட்ல தேவைப்படும் போது யூஸ் பண்ணிருந்திருக்கலாம். கண்டிப்பா யூஸ் ஆயிருந்திருப்பான் நேத்திலாம். இன்னொன்னு மேட்ச் ஆட்டோட பேட்டிங் எல்லாரும் கலாய்ச்சி தள்ளுறாங்க. நான் என்ன சொல்றேன், மேட்ச் ஆட் நல்லா தான் ஆடுறான். ஓன்னு இல்லனாலும் அவன் ஆடின இன்னிங்ஸ் வந்து ஓகே ப்ரோ. 10 ஓவருக்கு 111 ரன் அடிச்சாச்சு. வெறும் 83 ரன் தான் தேவை. சர்ஃப்ராஸ் கான் 2 பேரும் விழுந்துகிட்டே இருக்கு ஒரு எண்ட்ல. தேவையில்லாத அவுட். சர்ஃப்ராஸ் கான் வந்து ராஸ் பண்ண ஷாட் இறங்கி வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு ஷாட் ஆடி அவுட் ஆறான். அதுக்கப்புறம் வந்து நீங்க சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆனா தெரியுமா, அங்கதான் பெரிய மைனஸ். அவன் துருன்னு இருக்கான் தான், அவன்கிட்ட அந்த இன்டென்ட் இருக்குதான், அது எல்லாருக்குமே தெரியுது. அதுக்குன்ட்டு ஒரு பாலும் சம்பந்தம் இல்லாம அவன் விளையாண்டிட்டு இருக்கான்டா ஃபுல் மேட்சும். என்னதான் பண்ணாலும் 30 ரன்னை தாண்ட மாட்டான்னு அவனுக்கு தெரியுது, எல்லாருக்கும் தெரியும். 30 அது எதுக்கு அப்படி பண்றான் அப்படின்னா, அப்ப ரன் அடிச்சுட்டு செலக்டரை பார்த்து கையை காட்டி ஆட்டணும்டா, அப்பதான் அவனோட சாட்டிஸ்பிகேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு மைண்ட் செட்லயே தான் அவன் ஆடிட்டு இருக்கான். நேத்தி வந்து அவனோட ராங் மூவ்னாலதான் நேத்தி வந்து சிஎஸ்கே இவ்வளவு ட்ரபிள் ஃபேஸ் பண்ணது. நல்ல எனக்கு வந்து கோச்சையோ இல்ல மேனேஜ்மெண்ட் எதையுமே நான் குறை சொல்ல விருப்பம் இல்லை. இது வந்து பிளேயர் மேலதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க வந்து 10 ஓவர் 113 ரன் அடிச்சதுக்கு அப்புறம் 83 ரன் அடிக்காம பாட்டில் வரீங்கன்னா உங்க மேல தப்பு. தொடர்ந்து விக்கெட் விட்டுருக்கீங்க. இன்னொன்னு வந்து நீங்க பாருங்க, 11வது ஓவர்ல வந்து ஒரே ஒரு ரன்னு, 12வது ஓவர்ல 3 ரன்னு, 13வது ஓவர்ல 5 ரன்னு. இந்த 3 ஓவர்ல தான் அவங்க மேட்ச் விட்டாங்க. அங்கதான் வந்து இவன் அவுட் ஆகிறான், சர்ஃப்ராஸ் கான் அவுட் ஆகுறான். அடுத்த ஓவர் டெவால் பிரேவிஸ் திருப்பி அடுத்த ஓவரே அவுட் ஆகுறான். இந்த 3 ஓவர்ல அவங்க மொத்தமா சேர்த்து 3 ஓவர்ல 11 ரன் அடிச்சிருக்காங்க. இங்கதான் பிரஷர் ஏற ஆரம்பிச்சிச்சு சேஸ்ல. சீசன் முடியறதுக்குள்ள சர்ஃப்ராஸ் கான் வந்து இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல யாரோ ஒருத்தர ரன் அவுட் ஆக்கி விட போறான். எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுது. ஜடேஜா மாதிரியே பண்ணிருக்கான். அந்த பின்னாடி சில்லி பாயிண்ட்ல வந்து தொட்டுட்டு ரன் ஓடுற மாதிரி இது பண்ணி என்னைக்கு யார காவ வாங்க போறான்னு தெரியல. அவன் ஒரே ஒரு அன்னைக்கு அடிக்கிற அடியில அதுக்கப்புறம் ரன்னே ஓட மாட்டான் பாரு. அப்படிதான் பண்ண போறான். எனக்கு அந்த ஃபீல் இருந்துச்சு. எப்பொழுதும் அந்த விராட் கோலி ஒரு கட் பண்ணிட்டு போவான். டெஸ்ட் மேட்ச்லயே ஒன்னு பண்ணுவான்ல அந்த பெங்களூர் டெஸ்ட்ல பேட்ல ஆட்டி லைக் அங்க ஃபீல்டர் வச்சுட்டானுங்க. அவன் வரன்னு தெரிஞ்சுட்டு ஃபீல்டர் வச்சுட்டாங்க. இருந்தாலும் அதை கட் பண்ணிட்டு ஒரு ரன் அப்படியே நீங்க எப்பொழுதும் பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணிட்டு சும்மா ஒரு சைகை காட்டிட்டு ஓடி வரான். ஜடேஜா மாதிரி ஒரு ஃபீல்டர் அங்க நிக்க போறான், எடுத்து பலார்னு அவுட் ஆக்கி விட போறானுங்க. நான் இன்னொரு என்ன ஃபீல் பண்ணேன்னா, பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான் ஒரே ஒரு பிரச்சனையா இருந்துச்சு இந்த மேட்ச்ல. மற்றபடி வந்து மேட்ச் ஆட்டுக்கு சர்ஃப்ராஸ் கான் இருக்கிற டெவால் பிரேவிஸ் இறக்கி விட்டுருக்கோம். டெவால் பிரேவிஸ் வந்து நம்பர் 5 டூ லேட். அவன் சவுத் ஆப்பிரிக்கா என்ன ஆடுறான், 2 டவுன் இல்ல 3 டவுன் தான் மேக்ஸிமம் அவனை இறக்கி விடுறாங்க. நீங்க போய் டெவால் பிரேவிஸ் லேட்டரா வச்சு சர்ஃப்ராஸ் கான் முன்னாடி இறக்கி விடுற ஐடியாவை பத்தி எனக்கு புரியவே இல்லை. அதை பத்தி என்ன நினைக்கிறேன் ஏபி? பிரேவிஸும் முன்னாடி வரணும், டூபே கன்ஃபார்ம் முன்னாடி வரணும். அவன் வந்துட்டு பினிஷர் ரோல்ல டூபே வச்சிருக்கிறதெல்லாம் வந்து மல்முட்டித்தனமான ஒரு மூவ். அவன்லாம் நம்ம வந்துட்டு அவன் கிட்ட இருக்கிறது 2 ஷாட் தான். ஸ்லாட்ல ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட்ல போட்டா லெக் சைட்ல தூக்கி 6 அடிப்பான். இன்னும் கொஞ்சம் வித்து கொடுத்தீங்கன்னா மிட் ஆஃப் மேல அடிப்பான். இதுதான் அவன்கிட்ட இருக்கு. நீ அவன்கிட்ட வந்துட்டு இந்த அம்பர்லா ஃபீல்டு வச்சுட்டு நீ எங்க பால் போட்டாலும் அவன் புதுசா ட்ரை பண்ணி பின்னாடி அடிக்கவோ இல்ல வேற எதுவும் அவன் ட்ரை பண்ண போறது இல்லை. அவன் ப்ரெஷர் சிச்சுவேஷன்லாம் அவன் வந்துட்டு பினிஷ் பண்ண மாட்டான். எனக்கு கடைசியா அவன் பினிஷ் பண்ணி ஞாபகமே இல்லை ஒரு மேட்ச் கூட. கடைசியா வந்து 2023 ஃபைனல்ல ரஷீத் கான 2 6 அடிச்சான். அது ஸ்பின்னர். இதே அந்த இடத்துல ஃபாஸ்ட் பவுலர் போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குங்கிறது லாஸ்ட் ஓவர்ல பார்த்தோம். மோஹித் சர்மா பால்ல எப்படி ஸ்ட்ரகிள் ஆனான்னு சொல்லிட்டு அவனால முன்னாடி பிரேவிஸை கூட நீங்க பினிஷிங் வச்சுங்கடா. அவன் கூட எதனா பண்ணுவான்டா, படுத்து எடுத்து எதனா பின்னாடி அடிக்க ட்ரை பண்ணுவான்டா. யூபி அவன் பண்ண மாட்டான்டா. காலும் நவராது ஒண்ணும் நவராது. அவனெல்லாம் பவர் பிளே முடிஞ்சு அவனை இறக்கி விட்டு அவன் வேலையை முடிச்சிருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவனை பின்னாடி வச்சுக்காதீங்க. மட்டும் யூஸ் பண்ற மாதிரி வச்சுக்கணும். வேற ஆப்ஷனே கிடையாது. அவன் வந்து பெஸ்டா ஆட போற பொசிஷன் வந்து ஸ்பின் ஆடுறது. நீங்க ரஜத் படித்தார பண்றான் பாத்தீங்களா, அந்த அதே கான்செப்ட் தான் இவனுக்கும் பண்ணணும். வரியா 11வது ஓவர்ல இருந்து 15வது ஓவர் இல்ல 9வது ஓவர்ல இருந்து 15வது இந்த இடத்துல எனக்கு அந்த ஐடியாக்கே புரியல. ஒரு 2 வருஷம் முன்னாடி பார்த்தா 6th ஓவரே வந்துருவான். விக்கெட் பவர் பிளேக்கு அப்புறம் விக்கெட் வந்து ஸ்பின் போட்டே வந்துருவான்.
இப்ப வந்து ரொம்ப அவனை வந்து கடைசியில 15க்கு அப்புறம் தான் இறக்குவேன், 15க்கு அப்புறம் தான். இன்னைக்கு இப்ப கூட பாருங்க, அவன் அந்த ஸ்பின்னர் ஒரு ஓவர் போடுவான்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கான், அவங்க போடவே இல்லை கடைசி வரைக்கும். அவனுக்கு தெரியும், எல்லாருமே டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. அது அந்த நீ வந்து பினிஷர் கிடையாதுன்னு அவனை யாராச்சும் நம்ப வைங்க, அப்பதான் வந்து அவன் வெளியில வருவான். அவன் வந்து உண்மையாவே நினைச்சிட்டு இருக்கான் நான் பெரிய பினிஷரு, எல்லாரும் நம்மள நம்புறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். அதுதான் அவன் பினிஷரே கிடையாது. நீங்க பினிஷரை வந்து நீ சர்ஃபஸ் கார்னர்ல போட்டுக்க, வேற ஆப்போனன்ட்னா என்ன பண்றானுன்னா, துபே வந்து ஸ்பின்னரை தான் அட்டாக் பண்றான். ஆனா அவன் வரது வந்து 13வது 14வது ஓவர். அந்த டைம்ல வந்து ஸ்பின்னர்ஸ் தான் முடிச்சிடுறானோ. ஓகேவா, அது அவனுக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. இதே 6வது ஓவர்ல இருந்து வந்தான்னு வச்சுக்கேன், 6th ஓவருக்கு அப்புறம் வந்தானா கண்டிப்பா ஸ்பின்னர் ஹேண்ட்ல வந்து ஒரு 4 to 5 ஓவர்ஸ் இருக்கும். என்னதான் ஆனாலும் அந்த ஓவர் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலன்னா ஸ்பின்னர்ஸ் ஓவர்ஸ் வேஸ்ட். 15th ஓவருக்கு அப்புறம் ஸ்பின்னர் கண்ணிலே காமிக்க மாட்டானோ. அந்த ஃபேஸ்ல தான் கொடுத்தே ஆகணுங்கிறப்ப அந்த ஃபேஸ்ல வந்து துபே வந்து விளையாண்டுருந்தானா கரெக்டான மூவ். அதுதான் சரி. என்ன நினைக்கிறானு என்னன்னு தெரியல. எல்லாம் சஃப்ராஸ் கான் பேட்டை தூக்கிட்டு முன்னாடி ஓடி வந்துடுறானா என்னன்னு வர தெரியல. நடுவுல நான் சொல்லவா, சிஎஸ்கேக்கு ஃபினிஷ் பண்ணல இல்லையோ தெரியாது. நீங்க T20 வேர்ல்டுக்கு பார்த்துட்டீங்க, அதுல தூபே தான் ஃபினிஷர். இந்தியன் டீமுக்கு நல்லா ஆடுறானே, சிஎஸ்கேல வந்து தூபே தான் ஃபினிஷர். எல்லா மேட்சும் வந்தா 5 பால் நிப்பான், 8 பால் நிப்பா, இத தர நிப்பா, 2 6 அதுதான் இந்தியன் டீம்ல வந்து கம்பீரோட மேஜிக். அந்த இடத்துல எல்லா மேட்சும் ஒரே பொசிஷன்லயே. அதுல ஐபிஎலோட குவாலிட்டி எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. அப்படி கிடையாது. எல்லா மேட்சும் வந்து அவனுக்கு வந்து ஸ்டாண்டர்டான பொசிஷன் கிடையாது. துபேக்கு நடுவுல வந்து ஸ்பின்னர் அட்டாக் பண்ணோம்னா 2 டவுன் இறங்கியிருக்கான், 1 டவுன் இறங்கியிருக்கான், ஸ்கையை இறக்கி விடாம ஸ்கைக்கு முன்னாடியே இறங்கியிருக்கான். சரியா, இந்தியன் டீமுக்கு அது வந்து அந்த இடத்துல வந்து கம்பீருக்கு தான் நம்ம அங்கங்க கிரெடிட்ஸ் கொடுத்தோம். அது வந்து பியூரா வந்து அவனுக்கு முடியுமான்ட்டு பின்னாடி யோசிச்சு அப்புறம் தான் கொடுக்குறானு. இங்க வந்து கண்டிப்பா நீ இந்த பொசிஷன் தான் விளையாடணும்ட்டு 16th ஓவர்ல கொடுத்துறான். அவ்வளவுதான். துபேக்கு அப்புறம் இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள் துபேக்கு அப்புறம் டெவால் பிரேவிஸ் இருக்கான், இல்ல வந்து தோனி இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா துபேட்ட இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா 10 ரன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா எக்ஸ்ட்ரா 10 ரன் அடிப்பான். ஏன்னா அவனுக்கு என்னன்னா ஒரு பயம் கிடையாது, நம்ம அவுட் ஆனாலும் நம்மளுக்கு பின்னாடி ஒரு ஆள் வந்து காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல. இப்ப வந்து அவன் அந்த ஃபீலிங்ல ஆடுறானு தெரியாது. நம்ம அவுட் ஆயிட்டா முடிஞ்சிருச்சு, சோ நம்ம சைட்ல நின்னு அப்படியே தட்டி லாஸ்ட்ல போய் அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஆடிட்டு இருக்கான் இப்போதைக்கு. அவனை சார்ட் அவுட் பண்ணிடுறாங்க ப்ரோ. அவனால வந்து ஃபீட் மூவ்மெண்ட் இல்ல, ரொம்ப அவுட் சைட் ஆஃப் போட்டா வந்து அவனுக்கு வேற ஷாட்டே இல்ல. இன்னொன்னு கால்ல போட்டா இந்த அஸ்வின் வீடியோ போட்டா வீக்னஸ் வர இது பண்ணி விட்டான். கால்ல போட்டா ஃபைன் லெக்ல ஒரு ரன் எடுத்துட்டு ஸ்கொயர் லெக்ல எடுத்துட்டு நீட்டா அந்த பக்கம் போயிடுறான். டெத் ஓவர்ல இதுதான் பண்றான். அவன் வந்து நீங்க வந்து எனக்கு இந்த பவுலர் போட்டாதான் நான் அடிப்பேன், அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்ற அந்த கேமே எனக்கு புரியல. நீ யாரு போட்டாலும் அடிக்கணும், வேற வழியில. ரன் ரேட் மேல போயிட்டு இருக்கு. அழகா அவன் உள்ள வரப்ப 8 ரன் per ஓவர் தான் இருந்துச்சு. 8 ரன் பால் ஆடினாலே ஜெயிச்சிருந்துருக்கலாம். 60 பால் 83 ரன்னுங்கிறப்ப அதை காம்ப்ளிகேட் பண்ணி அந்த பாலை சாப்பிட்டு நான் வந்து கடைசியில ஸ்பின்னர் எனக்கு ஒரு ஓவர் போடுவான், அந்த ஒரு ஓவர்ல 20 ரன் அடிப்பண்றது அந்த ஐடியாலஜி எனக்கு புரியல. நான் என்ன சொல்லுவேன்னா, இவ்வளவுதான் காம்ப்ளிகேட் பண்ணவே தேவை கிடையாது. அவன் இது வரைக்கும் எங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், 6 to 15 ஓவர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஸ்டார்டிங்ல அவன் சிஎஸ்கேக்கு வந்த பூஸ்ட்ல ஸ்பின்னர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சான். போன வருஷம்லாம் அவனோட ஃபாஸ்ட் பவுலிங் எதிராக ஒரு கேம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மிடில் ஓவர்ஸ்ல ஃபாஸ்ட் பவுலரையும் அட்டாக் பண்ணிருக்கான். அப்புறம் ஏன் மாத்துறீங்க அவன் அங்கேயே ஆடுங்க. அவனை யாரு இப்ப பினிஷர்லையும் உத்தர குத்தி பின்னாடி அனுப்புனதுதான் எனக்கு புரியல. தோனில இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணிருப்பாங்களோ. தோனில பினிஷிங்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கன்னு சொல்லி மாத்தினால என்ன கதைன்னு எனக்கு புரியல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி கொடுத்தாலும் பிரேவிஸ்க்கு தான் முன்னாடி தானே வரான். நான் தானே சொல்றேன், சர்ஃப்ராஸ் கான் வர இடத்துல பிரேவிஸ் வரணும்டா. பிரேவிஸ் வந்து நம்பர் 4 இல்ல நம்பர் 5 கீழே நீங்க அனுப்பிச்சீங்கன்னா வேஸ்ட் அவன் ஆடுறது. நீங்க வந்து என்ன தோணுதுன்னா, பிரேவிஸ் விளையாடுறத பார்த்து அந்த 1 சீசன் ஒண்டர் மாரி தெரியுது எனக்கு. இப்ப அப்படி மாறி 2 மேட்ச் தானே ஆடி இருக்கான், அதுக்குள்ள அப்புறம் ரைட் ஆஃப் பண்ணுவீங்க. அதுதான்டா, அவன் 2 மேட்ச் ஆனாலும் அவன் ஃபேஸ் பண்ற பால்ஸ் இருக்குல்ல, அவனோட இன்டென்ட், அவன் ஃபேஸ் பண்ற திங்ஸ். போன மேட்ச் 28 பாலுக்கு 48, இந்த மேட்ச் டக் அவுட், அவ்வளவுதான். வேற என்ன போன மேட்ச் அவனுக்கு வந்து பால் ஒழுங்கா கனெக்டே ஆகல. அப்படி இருந்துமே 28 பாலுக்கு 45 அடிச்சான். இந்த மேட்ச் அவனுக்கு பெரிய கிரவுண்ட். இந்த மேட்ச் அவன் அவுட் ஆனதுனா ஒஸ்ட் திங் நேத்தே மேட்ச்ல. ஆமா ஒத்துக்கிறேன். இல்ல பெரிய கிரவுண்டு அவங்க செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லாக் பண்ணிருக்கணும். தேவையில்லாம ஸ்லாக் பண்ணி கேட்ச் கொடுத்தான். இல்ல சின்ன கிரவுண்டா இருந்தா 6க்கு போக வேண்டிய பால் பெரிய கிரவுண்டுங்கிறனால கேட்ச் ஆயிட்டான். இல்ல சிம்பிள் டிசிஷன் தான். எல்லாரும் டீம்ல தேவையில்லை, ஒரே பொசிஷன் விளையாட நிறைய பேர் டீம் இருக்காங்க.
ஒரு ஆளை தூக்கணும். சர்ஃப்ராஸ் கானையா யாராச்சும் தூக்கி 14 கோடி தோனிக்கு இடம் இருக்கா? தோனிக்கு இடம் இருக்கு. தோனிக்கான நீடு வந்துட்டு உருவாயிருச்சு. சர்ஃப்ராஸ் கானை தூக்கிட்டு பிரேவிஸ் முன்னாடி அமைச்சிட்டு தோனியை கொண்டு வாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. கொண்டு வாங்க. தோனியை தலையால அடிக்க முடியாது. அந்த 3 ஓவருக்கு 40 ரன் தலையால அடிக்க முடியாதா? என்ன சொல்றீங்க? இப்ப கஷ்டம். நாங்க எதுவும் அடிச்சு பார்த்ததே இல்ல. லாஸ்ட் இல்ல நான் சொல்றேன் போன வருஷம் பேட்டிங் ஆட மாட்டாரு. நீங்க 15 வராரு. நீங்க போன வருஷம் கூட வந்து ஆடி கொடுத்து போன 12வது வரை வந்து போன வருஷம் இறங்கி அவங்க 6 விக்கெட் விட்டு நீங்க தான் வந்து ஆடணும்னு ஒத்த கால நின்னாங்க. தோனி தான் வந்து ஆடணும்னு. இல்ல ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா தோனியை அடிக்க மாட்டாங்கன்னு எதனால சொல்றோம் அப்படின்னா லைக் தோனிக்குன்னு ஒரு பவுலர்ஸ் இருக்காங்க. அவங்க போட்டா மட்டும் தான் தோனி இப்போ ரீசெண்டா 2 to 3 இயர்ஸா அந்த டாக்டிக்கல்ல ஆடிட்டு இருக்காரு. இப்போதைக்கு தோனியால பினிஷ் பண்ண முடியுமா, டெவால் பிரேவிஸால பினிஷ் பண்ண முடியுமா, சர்ஃப்ராஸ் கானால பினிஷ் பண்ண முடியுமானா நம்ம வந்து தோனியை கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா லைக் இல்ல ஒரு ஸ்டில் வந்து இந்த 3 ஓவர் 40 எல்லாம் ஈஸியா அடிச்சிருப்பான் ப்ரோ. என்ன சொல்றீங்க? தடவிட்டு இருக்காங்க. நீ வந்து போட்டான் பாத்தியா? கேகேஆர் பவுலர்ஸ்க்கு தான் நம்ம வந்து எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ்க்கு தான் நம்ம கிரெடிட் கொடுக்கணும். எஸ்பெஷலி அந்த சமீம் ஹுசைன் இருக்கான் பாத்தியா, சூப்பரா போட்டான். அவனை வந்து லாஸ்ட் இயரே வந்து கேகேஆர்ல இருந்தான்னு நினைக்கிறேன். கேகேஆர் அவனை அவ்வளவு பேக் பண்ணானு, இன்ஜுரினால அவனால விளையாட முடியல. இந்த வருஷம் திருப்பி எஸ்ஆர்ஹெச் வந்து நான் விளையாண்டது நேத்து தான் பார்த்தேன். சரியான கேப்பபிலிட்டி இருக்கு அவனுக்கு. கேகேஆர்ல இருக்கும் போதே அவனை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொன்னானோ. நான் நேத்து தான் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணான்டா பிளானு. யாரு பின்னாடில இருந்து பார்த்தா வருண் வர பின்னாடி நின்றுகிட்டு இருக்கான். டேய் நீயாடா சொல்லித்தர அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்குன்னா. எனக்கு என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ பிரஃபும் சரி ஷகிப் ஹுசைனும் சரி யார்கர் நல்லா எய்ம் பண்ணாங்க. அம்பர்லா ஃபீல்ட வச்சு லெக் சைடு யார்கர் ஆஃப் சைடு யார்கர் ரெண்டுமே கலந்து போட்டு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன், தோனி வந்து அந்த யார்கர்லாம் தூக்கி வெளில அடிச்சிருப்பான் நான் சொல்லல. தோனி அந்த பால்லாம் சிங்கிள் தான் எடுத்திருப்பான். ஆனா லூஸ் பால்ஸும் போட்டாங்க. ஸ்லாட் பால்ஸ் தூபைக்கு வந்துச்சு, ஓவர்டனுக்கு வந்துச்சு. அந்த பால தோனி கன்ஃபார்ம் கனெக்ட் பண்ணி 4 பால்ல 2 கனெக்ட் பண்ணிட்டு தான் போன மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னும் 7 மேட்ச் இருக்கா. ஆயுஷ் மாத்திரே அடுத்த 3 வீக்ஸ் வந்து டவுட்ங்கிற மாதிரி நியூஸ் வருது. வெளில போயிடுவான். எப்படி தான் தோனி அடுத்த ஒரு மேட்ச் ரெஸ்ட் எடுத்தா இன்னும் ஒரு 6 மேட்ச் இருக்கு, கண்டிப்பா வரப்போறான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் கண்டிப்பா வரப்போகுது. அப்ப என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்கறத பார்க்க தான் போறோம். அவ்வளவுதான், சிம்பிள். நான் என்ன சொல்றேன், சிம்பிள் ஆப்ஷன் 14 கோடி ஒரு ஆள் டீம் எடுத்துச்சுங்க, பேக்கப் பண்ணுங்க. கார்த்திக் சர்மா டீம்ல இருக்குங்க, சான்ஸ் கொடுங்க ஃபினிஷ் பண்றதுக்கு. ட்ரை பண்ணிட்டோம். இப்ப ட்ரை பண்ணாதான் அடுத்த சீசனுக்காச்சும் விளையாடுவா. இனிமே அந்த ஆப்ஷன்லாம் எடுக்க மாட்டாங்க. சர்ஃப்ராஸ் கானை நீங்க சப்ஸ்டிட்யூட்டா வச்சுக்கோங்க, தேவையான மட்டும் யூஸ் பண்ண. சர்ஃப்ராஸ் கான் லெவல் ஆடாதீங்க. நம்ம 2வது மேட்ச்ல சொல்லிட்டோம், ஆர்சிபி மேட்ச்ல இருந்து அவன் வேண்டாம், உங்களுக்கு யூஸ் இல்ல அவ்வளவு பேட்டிங். இன்னைக்கு பேட்டிங் உங்களுக்கு எல்லாரும் ஜெமி ஓட்டர் வரைக்கும் பேட்டிங் கிடைச்சது. போன மேட்ச் பார்த்தா கிடைக்கல. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மேட்சா கிடைக்கிற பேட்டிங் லைனப் வந்து லாங் பேட்டிங் லைனப்ல வந்து நீங்க சர்ஃப்ராஸ் கானை விட கார்த்திக் சர்மா பெட்டர் தான் நான் அப்பவே சொல்லிட்டு இருக்கேன். அதுதான்டா. அதுவும் இல்லாம சிஎஸ்கே டீம்ல எல்லாருமே அந்த 2 டவுன் பொசிஷன்ல விளையாடுற பிளேயர், சர்ஃப்ராஸ் கான், பிரேவிஸ், துபே எல்லாருமே அந்த ஸ்லாட்டுக்கு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தவன் சர்ஃப்ராஸ் கானை தூக்கி வெளில விட்டு எரிஞ்சிட்டு பினிஷர் ரோலுக்காவே 2 பேரை வெளில எடுத்து வச்சிருக்கோம். கார்த்திக் சர்மாவையும் பிரசாந்த் வீரையும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து பில்ட் பண்ணலாம்ல. அதுதான் நீ வந்து உள்ள வச்சா வெளில எடுங்கன்றீங்க, வெளில வச்சா உள்ள வைங்கன்றீங்க. கார்த்திக் சர்மா 3 மேட்ச் கார்த்திக் சர்மா சான்ஸ் கொடுத்தாச்சு, அவன் வந்து அவுட் ஆயிட்டான். எனக்கு என்னன்னா பிரசாந்த் வீருக்கு இன்னும் கொடுங்க. ஏன்னா பிரசாந்த் வீர் ஆர்சிபி மேட்ச்ல நல்லா விளையாண்டான். டீமோட கொலாப்ஸ் எங்க நடக்குதுன்னா எல்லாருமே ஒரே ஆர்டர்ல பிளே பண்றவனும், பிரேவிஸ், துபே, சர்ஃப்ராஸ் கான். அந்த கொலாப்ஸ வச்சுக்கிட்டு பினிஷிங்க்கு ஒரு ஆள் இல்லைன்னா பினிஷர்னு 2 பேர் எடுத்தோம். அதுல ஒருத்தன் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சோ நீ அவனை உள்ள கொண்டு வந்துட்டு இதுல ஒருத்தனை தூக்கி வெளில விட்டு எரிஞ்சா பிளேயிங் லெவன் ஒரு ஆர்டர் வந்துரும். கரெக்டான டீம் மேனேஜ்மென்ட். அடுத்த மாதிரி தோனி ஃபிட்ரா, தோனி ஸ்ட்ரைட்டாவே வாக்ஸ் இன் தி பிளேயிங் லெவன். இன்கேஸ் ஆயுஷ் மேத்ரேக்கு வந்து ஆயுஷ் மேத்ரேக்கு பதிலா உருவில் பட்டேல் டைரக்ட் ஃபிளாப்டா, வேற எதுவுமே இல்ல, வேற டீம்ல சேஞ்சே கிடையாது. சர்ஃப்ராஸ் கானை வெளில அனுப்பிச்சிட்டே தோனி உள்ள வரான். ஆயுஷ் மேத்ரேக்கு பதிலா உருவில் பட்டேல், வேற எந்த சேஞ்ச் இல்ல டீம்ல. இதே டீம் தான் மேட்ச் ஆட்ட அனுப்பி அக்யூலேஷன், வேற எதுவுமே பண்ணிருக்க தேவை இன்னைக்கு. அவங்க அதெல்லாம் பண்ணணும் அந்த மேட்ச். வேற எந்த சேஞ்ச் பண்ணி நான் வந்து கார்த்திக் சர்மா வர வீர் வந்து பவுலிங் போட மாட்டேன். நான் ஸ்டார்டிங்கே சொல்றேன். நீங்க வந்து இப்ப இடையில கூட இந்த போட்டோல கூட பாத்துருக்கீங்க, ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருக்கான்.
அவன் பவுலிங் பண்ணாம அவனை ஆடுனா போட்டு உதன்னு வந்துட்டாங்க ருத்ராஜ் கைக்கோட ஏன் பவுலிங் கொடுக்கலன்னு. அவன் வந்து அட்லீஸ்ட் ஓப்பனா ஒத்து சொல்லுங்க ஸ்டேட்மெண்டாவது அவன் இன்ஜூர்டு பவுலிங் போட மாட்டான் அவன் நாங்க அதனால ஆட வைக்கலன்னு. ஆட வச்சுட்டு பவுலிங் போடலன்னு ஒன்னதான் எல்லாரும் திட்டுறாங்க. நீ அப்பயும் வாயை திறக்க பண்ணீங்கன்னா என்ன பண்றது? இன்னொன்னு என்னன்னா அவன் சொல்லிட்டாலுமே அவன் அடிக்கதான் செய்வாங்க. இன்ஜூர்டு பிளேயர் எதுக்கு லெவல்ஸ் ஆட வைக்கிறான்னு கேட்பாங்க. இன்னொன்னு சஃப்ராஸ் கானா வெளில உட்கார வச்சீங்கன்னு வச்சுக்கீங்க, ஜெண்டா போட்டு எலுமிச்சை பழத்தனா போட்டு உட்கார்ந்துருவான் பாத்தீங்க சஃப்ராஸ் கான். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஆயுஷ் மாத்திரை பிளேஸ்ல சர்ஃப்ராஸ் கானை வந்து கம்பெனிக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு ஆயுஷ் மாத்திரை பிளேஸ்ல தோனியை பின்னாடி வச்சுக்க வேண்டியதான். வேணாண்டா, ஊர்வில் பட்டேல் ஸ்ட்ரெயிட்டாவே ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் ஆயுஷ் மாத்திரேடா. சஃப்ராஸ் கானை நம்பாதீங்கடா. என்னதான் அவுட் ஆக்கிடுவாங்கடா, ஷார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. நல்ல ஒரு பேஸ் போலர் ஆர்ச்சர் மாதிரி எல்லாம் போட்டானா அவுட் ஆயிடும்டா. ரொம்ப அதுவும் இல்லாம அவன் தூக்கி அடிக்கிற பிளேயர் கிடையாதுடா, கேப் பிக் பண்ணி பின்னாடி அடிக்கிறது தான். அந்த பிளேயரை வந்து நீ பவர் பிளேக்குள்ள வந்து எப்படினாலும் அவுட் ஆயிடுவானோ. அவுட் ஆகணும்னா பவர் பிளேலயே வர மாதிரி இருக்கும் சஃப்ராஸ் கான். அந்த இடத்துல வந்து அவனால அந்த கேப் பிக் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்காது அந்த பவர் பிளேக்குள்ள. இதுக்கு மேல உருள் படையில வெள்ள வைக்கிறது ஃபேரே கிடையாது. அவன் இதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க, ஆயுஷ் மாத்திரைக்கு ஸ்டேட் பேக்கா வெயிட் பண்ணுங்க, உனக்கு சான்ஸ் வரும்னு வந்துருச்சு. அவ்வளவுதான், சந்தோஷமா இருப்பான் உருள் பட்டேல். அப்பா ஜெண்டா போட்டுட்டு இருந்திருப்பான் போலயே ஊர்வில் பட்டேல். ஒளிஞ்சாண்டா அப்படின்னு. பரவாயில்லப்பா, ஊர்வில் பட்டேல் வந்து அடிக்காம மட்டும் போட்டும் இதுக்காடா ஊர்வில் பட்டேல் அதுக்குதான் நாங்க பேக்கப் வச்சிருக்கோமே. கார்த்திக் சர்மா ஒன்றுல இருக்கும். அவன் போன வருஷம் அடிச்சான், இந்த வருஷம் எந்த ஃபார்ம்ல எந்த நிலைமையில எப்படி இருக்கான்னு தெரியல. போன வருஷம் வந்த உடனே வந்து எந்த பவுலர்ஸ்க்கும் பெருசா ஐடியா இருக்காது. இந்த வருஷம்னா வந்த வேகத்துக்கு எல்லாம் பிளான போட்டு வந்துரும் அவனு உள்ள பால் போட. சோ வந்து இல்ல சிஎஸ்கேல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, பாய்ஸ் யார வந்தாலும் ஹைப் பண்ணி விட்டு மாஸ் பண்ணி விட்டு அவனுங்களை வந்து ப்ரெஷர் பண்ணி விடுறதெல்லாம் நம்பர் 1. போன தடவை வந்து ருத்ராஜோட டிட்டோவா ஒருத்தவன் ஆடுறான் அப்படின்ட்டு ஒரு மேட்ச் மட்டும், அவர் பேர் மறந்துருச்சு, ஷேக் ரஷீத். அப்பா வேற லெவல், ருத்ராஜோட தம்பிடா இவன், குட்டி ருத்ராஜ்டான்னு பில்டப்பா அடிச்சு பயங்கரமா அந்த ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான். ஃபர்ஸ்ட் மேட்ச் அந்த பில்டப் பண்ணி ரீல்ஸ போட்டு அவனை பயங்கரமா அவனை ஹைப் பண்ணி விட்டானுங்க. அதோட முடிச்சிட்டானுங்க அவன் சோலியா. அதே நானும் அரவிந்துமே ஒரு பேசணும், ஒரு சைடு மட்டும் தான் ஆட முடியும். கேமே இல்ல அவனுக்கு. பட் உருவில் பட்டேல் வந்து ஓப்பனர். ஆமா, ஆனா ஓப்பனர் அவன் வந்தா எதுக்கு ருத்ராஜ் கேட்காது ஓப்பனிங் இருக்கட்டு. ஆனா அவன் நம்ம மாத்த மாட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோ. நான் வந்து அடிக்கிற வரைக்கும் ஓப்பனிங் தான் இறங்குவோம். வாக்கு ஒண்ணு சொல்லிட்டா தப்பாதுங்கிற ஒரு வாக்கு மாறாதுன்ற மாதிரி ஓப்பனிங் தான்டா. போன வருஷம் வந்து அப்படிதான் தெரியாம ஒன் டவுன் அங்கேயும் ஒண்ணு பெர்ஃபார்ம் ஈஸியா போன வருஷம் ஓப்பனிங் விளையாட வேண்டியது, அது விளையாடல. இந்த வருஷம் போன வருஷம் கெஞ்சினாங்க எல்லாரும், ஏன்டா ஒன் டவுன் வர 2 வருஷமா கெஞ்சினானோ அஜங்கிய ரகானே நிப்பாட்டி நீ வாட ஓப்பன் கெஞ்சினப்ப இல்ல வந்தா ஒன் டவுன் தான் வருவான்னா. இந்த வருஷம் நீ வேணாம், நீ வேற ஓப்பனிங் தான் இல்ல, நான் ஒன் ஓப்பனிங் தான் வருவேன், பேட்டை தூக்கிட்டு வரான். அப்படி வரதால சஞ்சு தூக்கிட்டு சஞ்சு ஒன் டவுன் ஆட வச்சுட்டு உருவில் பட்டேலும் ருத்ராஜ் சஞ்சு ஜெல் ஆயிட்டான் ப்ரோ. ஈஸ்வரி முன்னாடி நம்பர் 3ல வந்து நானே சரின்னு சொல்லியிருப்பான். ஜெல் ஆயிட்டா ஓப்பனிங் அவனை மாத்தாதீங்க. ஆல்ரெடி எல்லாமே பீஸ் பீஸா சதறி கிடக்கு. நல்லா இருக்கிற பொசிஷன் எதுக்கு உடச்சுக்கிட்டு இதுக்கு மேல டிராப் பண்ணா கேப்டன் தான் டிராப் பண்ணி சஞ்சு கேப்டன். ஆனா 6 மேட்ச் கண்டினியூஸ் ஃபெயிலியர்லாம் டூ மச். ஆனா அவன் எதனா கம்பேக் கொடுத்தே ஆகணும். குடுக்கலன்னா அவனே ரோஹித் சர்மா மாதிரி அந்த 5th டெஸ்ட்ல உட்கார்ந்த மாதிரி நானே உட்கார்ந்துட்டு வெளில போய் பாக்குறேன். இன்னும் கீழே பார்த்தா இன்னும் ஜஸ்டிஸ் ஃபார் ரித்துன்னு வர கமெண்ட் பண்ணிட்டு இருக்கானோ சில பேர். கமெண்ட் பண்றதெல்லாம் நம்ம பாய்ஸா தான் இருப்பானுங்க. இப்ப எதுக்குடா ஜஸ்டிஸ் ஃபார் ரித்து வெளியில உட்கார்றதுக்குடா அப்படிங்கிற சிஎஸ்கே ஃபேன்ஸே அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறானுங்கன்னா இப்பதான் எல்லாருமே வந்து இப்பதான் வந்து புரிஞ்சுக்கிட்டு யார் யார் ஸ்கேமரு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் ப்ரோ, முதல் இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம் கேப்டன்சி சரியில்லைன்னு. அப்பையில இருந்து நான் போன வருஷம் சொல்றப்ப யாரும் கேட்கல. அப்பெல்லாம் ருத்துனாங்க. இப்ப வந்து கண் கூட பாக்குறானோ. அப்பையில இருந்தே நாங்க சொன்னா அவன் வந்து ரொம்ப டிஃபென்சிவா போறான். பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டு அதை இது கூட பரவாயில்ல. சிவம் கில்லோட ருத்துராஜ் தான் பெஸ்ட் நானோட.
சுபம் கில்லோட மேட்ச் தெரியுமாடா? 2025 ஓடிஐ பிளேயர் ஆஃப் த இயர் வாங்கியிருக்கான்டா. 24 ஏதோ வாங்கினான்னு நினைக்கிறான்டா. டே எப்படி கடந்த 4 வருஷமா 600 ரன் அடிக்கிறான். கடந்த 4 வருஷமா 600 ரன் அடிக்கிற ஒரே பிளேயரு சுமன் கில் தான். கண்டினியூஸா அந்த கோலியோட கன்சிஸ்டன்சி, கேஎல் ராகுலோட கிளாஸ் எல்லாத்தையும் வச்சு அடிக்கிற ஒரே பிளேயர் வந்து சுமன் கில். கில்லையும் ருத்ராஜையும் யாரும் கம்பேர் கூட பண்ணிடாதீங்க. அந்த ஒரு சீசன் ஒண்டர் மாதிரி அந்த ஒரு சீசன் அடிச்சு கொடுத்துறாரு ருத்ராஜ். அதுல இருந்து கம்பேர் பண்ண ஆரம்பிச்சு இவன் பிரின்ஸ்ன்னு இவருக்கு வச்சதுக்கு அதுவே பிஆர்னு வச்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டான். கில்லுக்கு இன்னும் வன்மத்தை கக்குவானுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ். இன்னும் கில்லு கேப்டன் ஆனதுக்கு வன்மத்தை கக்காத ஆளே கிடையாது. இப்ப திருப்பி T20க்கும் கேப்டன் ஆக போறான் வச்சுக்கிட்டு இன்னும் அழுவ போறானுங்க திருப்பியும். அது பண்ற மாதிரி இன்னைக்குதான் நம்ம வந்து அதை இன்னொரு நாள் பேசுவோம். எனக்கு வந்து இதுல வந்து இன்னொரு கடைசியா ஒருத்தரை மட்டும் அடிக்கணும். அந்த ரசில்னு ஒருத்தனை கூட்டு வந்தீங்களே கேகேஆர்ல, நான் என்னதான் பண்றான்? ஏஆர் ஸ்ரீகாந்த். ஏஆர் ஸ்ரீகாந்த் ஒருத்தனை கூட்டு வந்தீங்க கேகேஆர்ல இருந்து. என்ன ஸ்ட்ராட்டஜி கொடுத்தா? ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இல்ல. அவர் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இன்ஸ்டாகிராம்ல இத போட்டு சாங் வைக்கிறதா ஸ்ட்ராட்டஜியே. ஓகேவா? அத வச்சு எல்லாம் கண்டுபிடிக்கும். என்ன ப்ரோ அவன் தானே ப்ரோ அந்த பேட்டிங் ஆர்டர் டிசைட் பண்றது, இந்த மேட்ச் அப்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணி அனுப்புறது. இந்த பவுலர் போடுவாங்க, இவனை அனுப்புங்க அவனை அனுப்புங்கன்னு. ஏன் ஒரு கிளாரிட்டியே இல்ல சுத்தமா. ஆக்ஷன்லயே வந்து சொதப்பிட்டு நான் வந்து ரசில் எடுக்க போறேன்னு ஒரு ஸ்டோரியை போட்டுட்டு போய் தோத்து இது வாங்கிட்டு வந்தாங்க, பல்ப் வாங்கிட்டு வந்தாங்க. இங்க வந்து பார்த்தா ஒரு மேட்சும் ஒருத்தனா ஆடி வின்னிங் காம்பினேஷன் எப்படிதான் மாத்துவீங்க? வின்னிங் காம்பினேஷன் மேட்ச் அப்காக வின்னிங் காம்பினேஷனை மாத்தி ஒரு டீம் தோத்து நான் இப்பதான் பாக்குறேன். பேசுங்க, நான் கால் வந்துகிட்டே இருக்கு. சரி ஓகே. இல்ல தோனி வந்து ருத்ராஜ் கேப்டன்ஷிப் கொடுத்ததுனால 1% கூட இன்வால்வ் ஆக மாட்டேங்கிறாரா அப்படிங்கிற டவுட் எனக்கு இருக்கு. இன்கேஸ் தோனி இன்வால்வ் ஆயிருந்தா ஆமா எனக்கும் அந்த ஃபீல் இருக்கு. ஏன்னா தோனி இருந்திருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எடுத்திருக்கவே மாட்டான். பரவாயில்ல, அகில் ஹுசைனை வச்சுதான் போறோம். எனக்கு சேம் வின்னிங் காம்பினேஷன் தான். 14 மேட்சும் அப்படிதான் ஆடி இருந்திருப்பான். ஓகேவா? ஆனா எல்லா டைம் பாப்பேன் 6th ஓவர் லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர் யாரு பேட்டிங் ஆனாலும் ஜடேஜா வந்துருவான். பவுல் எடுத்துட்டு வருவான். இங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்டர் ஆடுனா நீங்க ஜடேஜாக்கு கொடுக்கவே இல்லை. போன வருஷம் ஓவர், அதுக்கு போன வருஷம் ஜடேஜாக்கு ஓவரே கொடுக்கல. ஜடேஜாவை கம்ப்ளீட் பண்ண மாட்டான். ரொம்ப அந்த டிஃபென்சிவா போய் நான் வந்து அந்த டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட் விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேப்டன்சி மெட்டீரியலா தான் இருக்காங்க. வந்து எனக்கு புரியவே இல்லை, ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட்டே இல்ல. இல்ல நீங்க ரஜத் படித்தார நான் எதனால வந்து இம்ப்ரெசிவா பாக்குறேன் அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டரா பரவாயில்ல, சுயேஷ் சர்மா போடு, ஆமா அவனை பயப்படவே மாட்டேங்கிறான். அவன் யாரா இருந்தா என்னடா போடுங்கடான்னு அவன் போய் போட்டுட்டே இருக்கானுங்க. அது அவனால ரஜத் பட்டிதாரோட இது கேப்டன்சி கிடையாது, அது குணால் பாண்டியா கிடைச்சது. இல்ல நீ சுயேஷ் சர்மா இல்ல நான் சொல்றேன், சுயேஷ் சர்மா இப்ப லெப்டி இருக்கும் போது அந்த லெக்கிக்கு கொடுப்பான்டா பால். சுயேஷ் சர்மா போட்டு விக்கெட் எடுக்கிறானே, 2 விக்கெட் எடுத்தான்டா போன மேட்சுக்கும் போன மேட்ச் லெப்டிக்கு. சுயேஷ் சர்மா லெப்டிக்கு பெஸ்டா போடுவான், அதனால தான் சுயேஷ் சர்மா. அப்படி போகுது சுபேஷ் சர்மாக்கு. அவன் விக்கெட் மோஸ்ட் விக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அதான் அங்கதான் இந்த அனலிஸ்ட் என்ன பண்ற, அப்ப அனலிஸ்ட் என்ன பண்ண, வேர்ல்ட் கப்ல அவனை அவுட் ஆக்குனது, இவனை அவுட் ஆக்குனது அபிஷேக் சர்மா அகில் ஹுசைன் தானே. அவனை ஆட வச்சிருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்காங்க அனலிஸ்ட்? ஏஆர் ஸ்ரீகாந்த் தண்டமா மேட்ச் ஆட்ட ஆட வச்சு, மேட்ச் ஆட்ட குறைய சொல்லாதீங்க. மேட்ச் ஆட்ட அவனால அவ்வளவுதான் பண்ண முடியும். அவன் வந்து அவன் ஓப்பனரு, அவனால மிடில் ஆர்டர்ல இப்படிதான் ஆட முடியும். அவன் நீங்க தப்பான பொசிஷன் ஆட வச்சு நீ தேவையில்லாத காம்பினேஷன் மாத்தி குழப்பி உப்மா கிண்டிட்டீங்க. மேட்ச் ஆட் ஆடினதுனால அவுட் ஆஃப் பொசிஷன்ல பேட்டிங் ஆடிருக்க மேட்ச் அகில் ஹுசைன் ஆடி இருந்தா நேச்சுரலா அவனோட லோயர் எண்ட்ல ஆடி இருப்பாங்க. அது நேற்று இன்னும் நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கும். பவுலிங்கும் பாசிட்டிவா தான் இருந்திருக்கும், பேட்டிங்கும் பாசிட்டிவா தான் இருந்திருக்கும். எடுத்த 30 ரன் 40 ரன் பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் யார் தருப்பா? சப்போர்ட் பண்ண மாட்டேன். அவன் கொடுத்த ரன்ன பேட்டிங் திருப்பி ஆடி கொடுத்துட்டு போயிட்டான், ஈக்குவல் பண்ணிட்டான். ஆனா என்ன டிஃபரன்ஸ் என்னன்னா, பால் போட்டது 24 பால், பேட்டிங் பிடிச்சது 34 பால். அந்த 10 பால் வித்தியாசம் இருக்கு. 4 ஓவர் போட்டு பிடிச்சிட்டானா, நான் 3 ஓவர் தானே போட்டேன். 18 பாலுக்கு 18 பால். நீங்க பிடிச்சது வந்து எத்தனை பால்? 32 பால் பிடிச்சிருக்கான். ஆக மொத்தத்துல 14 பால் வேஸ்டா போயிடுச்சு நம்மளுக்கு. என்ன பண்றது? இதுக்கு மேல தோனி தான் வந்துதான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் டீம். இந்த டீம் கண்டிப்பா தோனிக்கு இந்த டீம்ல இடம் இருக்கு.
வந்து தோனிக்கு இடம் இருக்கு, ஆனா திருப்பி வந்து கம்பேக் கொடுக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஒரு 7th பொசிஷனுக்கு வேணா ஆகலாம் தலா ஃபார் த ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேக் ப்ரோ. இன்னும் வந்து அவங்களுக்கு மும்பையோட 2 மேட்ச் இருக்கு, ஜிடியோட 2 மேட்ச் இருக்கு. மும்பையோட 2 மேட்ச் தான் டஃப்பான மேட்சா இருக்க போகுது. மும்பையோட வேன்கடையில ரீசெண்ட் இயர்ஸ் நல்லா பண்ணிருக்கோம். போன வருஷமும் நல்லா தான் பண்ணோம். போன வருஷம் ஜெயிச்சா நினைக்கிறேன். போன வருஷம் நல்லா பண்ண தெரியல. வந்து அவங்க ஜிடியோட இங்க ஒரு மேட்ச் இருக்கு. அது வந்து அவங்க ட்ரை இது அந்த பேட்டிங் பிட்ச் 200 மேல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஏதாவது பண்ணா வாய்ப்பு இருக்கு. அவங்கள்ட்ட பவுலிங் சூப்பரா இருக்கு. ஜிடியோட நம்ம இந்த டீம்ல பவுலிங் இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. பவுலிங் சூப்பரா தான் போடுறாங்க. பவுலிங் தான் குறைன்னு சொன்னீங்க. பவுலிங் எல்லாரும் நல்லா ஓரளவு போட்டாங்க. வேற இது 3 மேட்சா பவுலிங் கிளிக் ஆயிருக்கு. சோ குறைய சொல்ல முடியாது. டெத் ஓவர்ல பவுலர் இல்ல, டெத் ஓவர்ல இப்ப அன்சுல் கம்பர் வந்து செமையா போடுறோம். இது வந்து கம்ப்ளீட் பாட்டில் ஆயிட்டாங்க சேஸ். அசால்ட்டா நாங்க அடிச்சிருவோம், கடைசியில எடுத்துட்டு போய் பினிஷ் பண்ணுவோம். அதுதான் எனக்கு புரியல. நீங்க இந்த மாதிரி ஒரு 195 சேஸ் SRH RCB கொடுத்தீங்கன்னா 11 ஓவர்ல முடிச்சிருவாங்க. அடி நாங்க நெட் ரன் ரேட் அடிச்சு முடிக்கிறோம் அப்படின்னு. இவங்க நாங்க வந்து அழகா நீட்டா போய் 19 ஓவர் தான் முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் மாட்டின மட்டும் எனக்கு தெரிஞ்சது. இது வந்து நெட் ரன் ரேட்டை பூஸ்ட் பண்ணணும் ஆடவே இல்லை. அவங்க வந்து கடைசியில போய் மேட்சை ஜெயிச்சிடலாம் எப்படியாவது. நமக்கு இருக்கிற பேட்டிங் லைனப்க்கு இந்த மேட்ச 18 ஓவர்ல அடிச்சிருக்கனால கான்பிடன்ஸா சொல்லிட்டு காவலை தூக்கி சுத்திட்டு இருந்தேன். மண்டேலே கொட்டி அப்பெல்லாம் கிடையாது உட்காருட்டாங்க. ஒண்ணும் பண்ண முடியல. அதுதான் இத மத்த டீமை கொடுத்தீங்கன்னா பின்னு பவர் பிளேல வந்த ஸ்கோர்ல இருந்து அங்க இருந்து ஆக்சிடென்ட் பண்ணி போயிருந்தீங்கன்னா 17 ஓவர்ல மேட்சை முடிச்சு க்ளோஸ் பண்ணி கிளம்பி இருக்கணும். 3 ஓவர்ல 10 பால் அதுக்குதான் மேட்ச் மாறி இருக்கும். 3 ஓவர்ல 50 ரன். சிஎஸ்கேவோட அதிக ரன் 3 ஓவர்ல 50 ரன் இதுவரை அடிச்சதே கிடையாது. 190 கேசியே பண்ணலாம் 2018. நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் 19 வருஷம் ஐபிஎல் விளையாடும்போது 3 ஓவர்ல 50 அடிச்சே கிடையாது. ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 50 அடிச்சிருக்காங்க. இது அது இந்த சீசன் இந்த போன மேட்ச்ல. ஆமா, அப்படி கடிச்சு அப்பயும் சோக் பண்ணிட்டோம் நம்ம. லைக் இது வந்து சுரேஷ் ரெய்னா 27 பாலுக்கு 89 அடிச்சுட்டு சோக் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா, அன்னைக்கு அதே மாதிரி தான் பண்ணாங்க. வேகமா வந்து அப்படியே ஒரு பிரேக்கப் போடுறாங்க. அந்த மாதிரிதான்